வணக்கம். நான் சுபவீரபாண்டியன். யாராவது ஒருவர் தூக்கில் தொங்கி இறந்து போனால், கிராமப்புறங்களில் அதனை அவன் நாண்டுகிட்டு செத்துட்டான் என்று சொல்லுகிற வழக்கு இருக்கிறது. தூக்கில் தொங்குவதற்கும் நாண்டு கொண்டு சாவது என்பதற்கும் என்ன தொடர்பு? நாண்டு கொண்டு சாவது என்பது தமிழ் சொல்தான். ஆனால் அது திரிந்து ஒலிக்கிறது. சரியாக சொல்ல வேண்டுமென்றால் ஞான்று கொண்டு என்று சொல்ல வேண்டும். ஞான்று என்றால் தொங்குதல் என்று பொருள். அவன் தூக்கில் தொங்கி இறந்தான் என்பதைத்தான் அப்படி மக்கள் சொல்லுகிறார்கள். இந்த ஞான்று என்கிற சொல்லிலிருந்துதான் உலகத்தை குறிக்கிற ஞாலம் என்கிற சொல்லும் வருகிறது. ஞாலம் என்று பூமியை ஏன் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கக்கூடும் என்று எண்ணி பார்த்தால், அவர்களினுடைய அறிவியல் பார்வை நமக்கு புரிகிறது. இந்த பூமி என்பது விண்வெளியில், அந்தரத்தில் தொங்கிக் கொண்டுதானே இருக்கிறது. எனவேதான் அதனை ஞாலம் என்று அழைத்திருக்கிறார்கள்.